31வது ஸ்லோகம். கிம் வா கிருணீம சுரகார்யமல்புதம் ஜானாசி தேவேஷ சுராரிசேஷ்டிதம் ஞானேன சர்வம் த்வமசேஷ காரியவேத் தஸ்மாத் பிரபோதே பிரணதாஸ்ம பாதயோ. தேவர்களான எங்களோடு நிலைமை நாங்கள் என்னதான் சொல்லட்டும்? அந்த தேவர்களோடு சத்ருவோடு அதிசயகரமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஞான திருஷ்டியால எல்லாம் தெரிஞ்சுக்கிறவர் ஆக்குமே நீங்கள். அதனால நாங்கள் உங்களோட பாதத்துல விழுந்து தண்ட நமஸ்காரம் பண்ணுறோம். அது மட்டும்தான் இப்ப எங்களால செய்ய முடியும், வேற ஒன்றும் செய்யறதுக்கு சாதிக்கலை. 32வது ஸ்லோகம். யத்ராபி குத்ராபி கதான் சுரானசௌ யத்ர அபி குத்ர அபி கதான் சுரான் அசௌ நானா சரித்ர கலு பாபமானசா பீடாம் கரோத்யேவ கரோதி ஏவ பீடாம் கரோத்யேவ சதுஷ்டசேஷ்டிதை த்ராதாசி தேவேஷ விதேஹிஷம் விபோ. எங்க பார்த்தானாலும், எங்க போய் நாங்கள் ஒளிஞ்சானாலும் அங்கெல்லாம் வந்து நிறைய ரூபங்களை ஸ்வீகரிச்சுண்டு அந்த துஷ்டனா இருக்கிற அந்த மகிஷாசுரன் எங்களை துரோகிக்கிற தேவர்களான நாங்கள் என்ன பண்ணட்டும்? அவங்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு முடியும் பகவானே. தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரனாக்குமே நீங்கள். அதனால எல்லா இடத்திலையும் உங்களோட ஒரு கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு மங்களங்களை தரணுமே பகவானே அப்படின்னு பிரம்மா கிட்ட தேவர்கள் பிரார்த்தனை பண்றது யாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 33வது ஸ்லோகம். நோ சேத்வயம் தாவமஹாக்னி பீடிதாஹ கம் சாந்தி கர்த்தாரமனந்த தேஜசம் யாம பிரதேசம் சரணம் சுரேஷ்டம் தாதாரமாத்யம் பரிமுச்யகம் சிவம். அப்படி இல்லைன்னா அந்த பெரிய அக்னியில துரிதங்களாயிருக்கிற அக்னியில வெந்து நிற்கிற நாங்கள் எங்களுக்கு மகிஷாசுரன் எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறான். அந்த கொடுமையாயிருக்கிற காட்டுதீல வெந்து நீற எங்களுக்கு மகா தேஜஸ்வியா இருக்கிற ஆராக்கும் ஒரு நிம்மதியை தருவா? இந்த பிரஜகளோடெல்லாம் ஈஸ்வரனும் இந்த பிரபஞ்சம் உண்டானப்பவே உண்டானவருமாயிருக்கிற ஆதிபுருஷனுமாயிருக்கிற இந்த தேவர்களுக்கெல்லாம் பிரியனாயிருக்கிற பிரம்மாவாயிருக்கிற மங்கள ரூபியாயிருக்கிற உங்களை விட்டுட்டு நாங்கள் ஆரையாக்கும் சரணம் பிராபிக்கிறது. 34வது ஸ்லோகம். இதி ஸ்துத்வா சுரா சர்வே பிரணேமோஸ்தம் பிரஜாபதே பிரணேமுஹு தம் பிரஜாபதிம் பத்தாஞ்சலி புடா சர்வே விஷன்னவதனாபிருஷம். ரொம்ப சங்கடப்பட்டு தளர்ந்து போன தேவர்களை எல்லாம் பிரம்மா பார்த்தார். ரொம்ப டயர்டாயிட்டு தளர்ந்து போன தேவர்கள் எல்லாம் கைய கூப்பி பிரம்மாவை துதிச்சதுக்கு அப்புறம்
அந்த பிரஜாபதியா இருக்கிற பிரம்மாவை அத்தனை பேரும் நமஸ்காரம் பண்ணினா. 35வது ஸ்லோகம். தாம் ததா பீடிதான் திருஷ்ட்வா ததா லோக பிதாமஹ உவாஜ ஸ்லக்ஷ்ணயா வாஜ சுகம் சம்ஜனயன்னிவா. தேவர்கள் அந்த அளவுக்கு துரிதம் அனுபவிக்கிறா அப்படிங்கிறத பார்த்த இந்த உலகத்துக்கே பிதாமகனாயிருக்கிற பிரம்மா அவளுக்கு சுகம் கொடுக்கணும் அப்படிங்கிற நினைப்போடு கூடிட்டு ரொம்ப இனிமையாயிட்டு ஸ்வீட் ஆயிட்டு சாஃப்ட் ஆயிட்டு இப்படி சொன்னார். அடுத்தது பிரம்மா தேவர்கள்கிட்ட என்ன சொன்னார் அப்படிங்கிறதாக்குமதுனால பிரம்மோ வாஜா. 36வது ஸ்லோகம். கிம் கரோமி சுரா காமம் தானவோ வரதர்பிதா ஸ்திரீவத்யோ சௌன பும்வத்யோ விதேயம் தத்ர கிம் புனா. ஹே தேவர்களே, நான் என்ன பண்ணட்டும்? வரங்கள் கிடைச்சு ரொம்ப ரொம்ப அகங்காரத்தோடு கூடி இருக்கிற அந்த அசுரனை புருஷர்களாயிருக்கிற ஆராலையும் கொல்ல முடியாது. இனி அந்த அசுரனை கொல்லறதுக்கு திராணி இருக்கிற ஸ்திரீகள் இப்ப இல்லவும் இல்லை. அப்படியாக்குமானா இந்த விஷயத்துல இனி என்ன வாக்கம் செய்ய முடியும்? 37வது ஸ்லோகம். விரஜாமோத்ய சுரா சர்வே கைலாசம் பர்வதோத்தமம் சங்கரம் புரத கிருத்வா சர்வகாரிய விசாரதம். அதனால தேவர்களான நமக்கு எல்லாருக்கும் கூடிட்டு உத்தம பர்வதமான கைலாசத்துக்கு போலாம். எல்லா விஷயங்களும் அந்த பரமேஸ்வரன் கிட்ட சொல்லலாம். എന്നിട്ട് எல்லா விஷயங்களுக்கும் அந்த சங்கரனை முன்னால நிப்பாட்டிண்டு 38வது ஸ்லோகம். ததோ விரஜாம வைகுண்டம் யத்ர தேவோ ஜனார்தன மிளித்வா தேவகாரியம் ச விமர்ஷாமோ விசேஷதா. பகவான் ஜனார்தனனோடு வாசஸ்தானமாயிருக்கிற வைகுண்டத்துக்கு போயிட்டு நமக்கு எல்லாருக்குமா சேர்ந்து இனி என்னவாக்கம் செய்யணும் அப்படிங்கிற யோசனைய பண்ணலாம். 39வது ஸ்லோகம். இத்யுக்த்வாஹம் சமாருஹ்ய பிரம்மா காரிய சமுச்சயே தேவாம்ச்ச பிருஷ்டத கிருத்வா கைலாசாபிமுகோயயோ. இப்படி சொல்லி இந்த பிரம்மா ஹம்சம் அப்படிங்கிற வாகனத்துல ஏறிண்டு தேவர்களோடு அந்த பரிவார சமேதமாயிட்டு தேவர்கள் எல்லாம் பின்னால வர தேவகாரியத்துக்கு ஆயிட்டு கைலாசமலைக்கு யாத்திரையானார். 40வது ஸ்லோகம். தாவத் சிவோபி தரசா. தாவது சிவஹா அபி. தாவத் சிவோபி தரசா ஞாத்வா தியானேன பத்மஜம் ஆகச்சந்தம் சுரை சார்தம் நிர்கத ஸ்வகிருஹாத்பஹி. சங்கரன் அப்போது பிரம்மா தேவர்களோடு கூடி வந்திருக்கிற விஷயத்தை தெரிஞ்சு அதை தியானத்துல தெரிஞ்சு ஞான திருஷ்டியில தெரிஞ்சு அதி சீக்கிரமா அவரு கைலாசத்திலேருந்து வெளியில வந்து அவ வரதுக்கான அந்த வரவேற்பை கொடுக்கறதுக்கு ஆயிட்டு அங்க நின்னார் என்ட்ரன்ஸ்ல. 41வது ஸ்லோகம். திருஷ்ட்வா பரஸ்பரம் தௌது கிருதாபிவாதனௌ வ்ருஷம் பிரணதௌ ஜசுரை சர்வை சந்துஷ்டௌ சம்பபூவது. தேவர்களும் பிரம்மாவும்
அதே மாதிரி பரமசிவனும் பரஸ்பரம் பார்த்து அபிவாத்தியம் பண்ணினா. എന്നിട്ട് தேவர்கள் எல்லாரும் பரமசிவனையும் பிரம்மாவையும் நமஸ்காரம் பண்ணினா. பிரம்மாவும் பரமசிவனும் குஷி ஆயிட்டா. 42வது ஸ்லோகம். ஆசனானி ப்ருதக் தத்வா தேவேப்யோ கிரிஜாபதி உபவிஷ்டேஷு தேஷ்வேவ நிஷசாதாசனே ஸ்வகே. கிரிஜாவல்லபனாயிருக்கிற பரமேஸ்வரன் தேவர்களுக்கெல்லாம் தனித்தனியா உட்காரத்துக்கான ஸ்தானங்கள் கொடுத்தார். எல்லாரும் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சங்கரனும் அவரோடு இருப்பிடத்துல உட்கார்ந்தார். 43வது ஸ்லோகம். கிருத்வாது குஷல பிரஷ்னம் பிரம்மாணம் வ்ருஷபத்வஜ பப்ரச்ச காரணம் தேவான் கைலாசாகமனே விபு. முதல்ல ரிஷபம் வாகனமாயிருக்கிற பரமசிவன் அவாகிட்ட நன்னா இருக்கேளா அப்படிங்கிற குசல பிரஷ்னம் செஞ்சார். அதுக்கப்புறமா அந்த பிரபுவா இருக்கிற பரமேஸ்வரன் தேவர்களை எல்லாம் கூட்டிண்டு பிரம்மா எதுக்காக்கும் கைலாசத்துக்கு வந்தார் அப்படிங்கிறதோட காரணத்தை கேட்டு தெரிஞ்சுட்டார். அவருக்கெல்லாம் தெரியும், இருந்தாலும் அவளோட வாயிலேருந்து கேட்கணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டார். அதுக்கப்புறம் அங்க அதுக்கான தீர்வு என்ன ஆக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். பரமசிவன் தேவர்கள் கிட்டையும் பிரம்மா கிட்டையும் காரணம் கேட்கிறார், என்னத்துக்காக்கும் நீங்கள் வந்திருக்கேள் அப்படின்னு. அதாக்கும் அடுத்த ஸ்லோகம். சிவ உவாஜா. 44வது ஸ்லோகம். கிமத்ராகமனம் பிரம்மன் கிம் அத்ர ஆகமனம் பிரம்மன் கிமத்ராகமனம் பிரம்மன் கிருதம் தேவை சவாசவை பவதாஜ மகாபாகா ப்ரூஹி தத் காரணம் கிலா. மகாமதியா இருக்கிற பிரம்மஜ்ஞா, ரொம்ப ரொம்ப புத்தி இருக்கிற பிரம்மாவே, நீங்கள் தேவேந்திரன் தேவர்கள் இவாளோடு கூட இங்க வந்ததுக்கான காரணம் என்னவாக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. அதுக்கு பிரம்மா சொல்றதாக்கும் அடுத்த ஸ்லோகம். அதனால பிரம்மோவாஜா. 45வது ஸ்லோகம். மகிஷேன சுரேஷான பீடிதா ஸ்வர்நிவாசினா பிரமந்தி கிரி துர்கேஷு பயத்ரஸ்தா சவாசவா. தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரனாயிருக்கிற பரமசிவா, சொர்க்கவாசிகளாயிருக்கிற தேவர்கள் மகிஷாசுரனோடு உபதிரவம் காரணமாயிட்டு தளர்ந்து போயிட்டா. தேவேந்திரன் உட்பட எல்லாரும் பயந்து மலைகளில இருக்கிற குகைகளில அலைஞ்சு நடக்க வாக்கஞ்சேரா. 46வது ஸ்லோகம். யஜ்ஞபுங் மகிஷோ ஜாதஸ்ததான்யே சுரசத்ரவ பீடிதா லோகபாலஸ்ச துவாமத்ய சரணம் கதா. யஜ்ஞத்தோடு அம்சம் இப்போ அனுபவிக்கிறது மகிஷனும் அசுரர்களுமாக்கும். தேவர்களோடு சத்துருக்களாயிருக்கிற அசுரர்களுமாக்கும். லோகபாலர்கள் எல்லாம் இப்போ பயந்து நடுங்கின்னு இருக்கா. எல்லாரையும் இந்த அசுரன் துரோகிக்கிறான். எல்லாரும் சரணம் அபியர்த்திச்சுண்டு உங்களோட பக்கத்துல வந்துதா நின்று இருக்கோம். 47வது ஸ்லோகம். மயா தே பவனம் சம்போ பிராபித காரிய கௌரவாத் யத்யுக்தம் தத்விதத் ஸ்வாத்ய சுரகாரியம் சுரேஸ்வரா. யது யுக்தம் தது விதது ஸ்வாத்ய சுரகாரியம் சுரேஸ்வரா. சம்போ காரிய கௌரவத்தால
உங்களோட பவனத்துக்கு நான் இவாளை கூட்டிட்டு வந்திருக்கேன். இது கொஞ்சம் சீரியஸான மேட்டராக்கும், என்னால தீர்க்க முடியாத மேட்டராக்கும். அதனாலயாக்கும் நான் இவாளெல்லாம் கூட்டிட்டு உங்ககிட்ட வந்திருக்கேன். அதனால தேவர்களோட எல்லாம் ஈஸ்வரனா இருக்கிற பரமேஸ்வரா, தேவகாரியமானதுனால இதுக்கு என்னவாக்கும் செய்யணும் அப்படின்னு யுக்தமாயிட்டு இருக்கிற விஷயங்களை சொல்லி தாருங்கோ. 48வது ஸ்லோகம். பாரோஸ்தி சர்வேஷாம் தேவானாம் பூதபாவனா. 48வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் பிரம்மா சொல்லற மாதிரியும், 48வது ஸ்லோகத்துல 2வது லைன் வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்ற மாதிரியுமாக்கும் சொல்லப்படுறது. அதனால ஃபர்ஸ்ட் லைனோட அர்த்தம் பார்த்துட்டு செகண்ட் லைனோட அர்த்தத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் त्वयि भारोस्ति सर्वेषां देवानां பூதபாவனா. பூதபாவனா இருக்கிற பிரபோ பரமேஸ்வரா, தேவர்களோட பாரத்தெல்லாம் இனி தீர்க்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது உங்களுக்காக்கும். இந்த தேவர்களோட பாரத்தெல்லாம் நீங்கள் ஏத்துக்கணும் அப்படின்னு பிரம்மா சொன்னார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்றதாக்கும் இந்த 48வது ஸ்லோகத்தோட 2வது லைன். அதனால வியாச உவாஜா இதி தத் வஜனம் ஸ்ருத்வா சங்கர பிரஹசன்னிதம். இதி தது வஜனம் ஸ்ருத்வா சங்கரஹா பிரஹசன் இதம். இப்படி பிரம்மா சொன்னதை கேட்ட சங்கரன் புன்னகை பண்ணிண்டு 49வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்ற மாதிரியும் 2வது லைன்ல இருந்து பரமசிவன் சொல்ற மாதிரியுமாக்கும் சொல்லப்படுறது. அதனால 49வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் வஜனம் ஸ்லக்ஷ்ணயா வாஜா ப்ரோவாஜ பத்மஜம் பிரதி. பத்மம் அப்படின்னா தாமரை, தாமரையிலேந்து உல்பவிச்ச பிரம்மா கிட்ட பரமசிவன் இப்படி ஸ்வீட் ஆயிட்டு இன்பம் ஆயிட்டு காதுகளுக்கு இன்பம் இருக்கிற வார்த்தை ஆயிட்டு சொன்னார். 49வது ஸ்லோகத்துல 2வது லைன் அப்படிங்கிறது பரமசிவன் சொன்ன மாதிரியாக்கும். அதனால சிவ உவாஜா. பவதைவ கிருதம் காரியம் வரதானாத் புரா விபோ. பவதா ஏவ கிருதம் காரியம் வரதானாத் புரா விபோ. விபோ, முன்னால நீங்கள் தானே இப்படி ஒரு வரத்தை அவனுக்கு கொடுத்து நிலைமைய இந்த மாதிரி ஆக்கி தீர்த்திருக்க. ஆறு வரம் கேட்டானாலும் இந்தா பிடிச்சுக்கோ வரம்னு கொடுக்கறே. நீங்கள் முன்ன பின்ன யோசனை பண்ணாம கொடுக்கறே. நீங்கள் கொடுத்த வரம் ஒரு ஆக்ஷன் இருந்தானா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கு. காரணம் இல்லாதக்கு காரியம் உண்டாகாது. நீங்கள் கொடுத்த வரத்தினாலேயாக்கும் அந்த அசுரன் இப்படி அகம்பாவியாயி தீர்ந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தேவர்களுக்கு அனுபவிக்கேண்டி வந்தது அப்படின்னு பரமசிவன், எல்லாம் தெரிஞ்ச பரமசிவன் பிரம்மா கிட்ட சொன்னார். 50வது ஸ்லோகம். அனர்த்ததம் ச தேவானாம் கிம் கர்த்தவ்யமத பரம் ஈத்ருஷோ பலவான் சூரா சர்வதேவ பயப்ரதா. நீங்கள் கொடுத்த வரம் அதனால தேவர்களுக்கெல்லாம் இப்போ அது அனர்த்தமாயிட்டு இருந்தது. இனி என்னவாக்கம் செய்யணும்? இந்த அளவுக்கு சக்தனும் சூரனும் சகல தேவர்களுக்கும் பயத்தை கொடுக்கிறவனுமாக்குமே அந்த அசுரன். பரமசிவன் சொல்லிட்டு இருக்கிறது யாக்கும் பார்க்கிறோம் பிரம்மா கிட்ட. 51வது ஸ்லோகம். கா சமர்த்தாவரா நாரி தம் ஹந்தும் மததர்ப்பிதம் நமே பார்யா நதே பார்யா சங்கிராமம் கந்துமர்ஹதி. அகங்காரத்தோடு கூடி இருக்கிற அவனை கொல்லறதுக்கு ஏது ஸ்திரீக்காக்கும் சாதிக்கும்? என்னோடு மனைவியோ உங்களோடு மனைவியோ
யுத்தத்துக்கு போவாளா? 52வது ஸ்லோகம். கத்வைவ தே மகாபாகே யுயுதாதே கதம் புன இந்திராணி ச மகாபாக ந யுத்த குஷலாஸ்திஹி. அப்படி அவ யுத்தத்துக்கு போனா, அந்த உன்னோடு மனைவியும் என்னோடு மனைவியும் எல்லாம் யுத்தத்துக்கு போனாலும் அவ எப்படி ஆக்கும்? யுத்தம் பண்ணுவா. இந்திரனோடு மனைவியான இந்திராணி கூட யுத்தம் செய்யறதுல சாமர்த்தியம் இல்லாதவளாக்கும். ஒரு ஸ்திரீயால மட்டும்தான் இந்த மகிஷாசுரனை கொல்ல முடியும். அப்படி ஒரு வரத்தியாக்கவே நீங்கள் கொடுத்திருக்க. இப்போ அப்படி ஒரு ஸ்திரீக்கு எங்க போறது? என்னோட மனைவியோ உங்களோட மனைவியோ இந்திரனோட மனைவியா இருக்கிற இந்திராணிக்கோ அப்படி ஒரு யுத்தம் பண்ணுற எபிலிட்டி இல்லை. 53வது ஸ்லோகம். கன்யாஹந்தும் சமர்த்தாஸ்தி தம் பாபம் மததர்ப்பிதம் மமேதம் மதமத்யைவ கத்வா தேவம் ஜனார்தனம். அகங்காரனாயிருக்கிற பாபியாயிருக்கிற அவனை கொல்லறதுக்கு ஒரு ஸ்திரீக்கு தான் சாதிக்கும். என்னோட அபிப்பிராயம் இதாக்கும். நான் சொல்றத கேளுங்களேன்னு எல்லாரும். ஜனார்தனனை போய் பார்த்துட்டு இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நம்ம கேட்கலாமே. 54வது ஸ்லோகம். ஸ்துத்வாதம் தேவகார்யாய பிரேரயாம சுசத்வரம் சோதி புத்திமதாம் சிரேஷ்டோ விஷ்ணு சர்வார்த்த சாதனே. துதிச்சு சமயம் களையாதக்கு தேவகாரியத்துக்காயிட்டு அந்த மகாவிஷ்ணுவை பிரேரணை பண்ணலாம். விஷ்ணு எவ்வளோ பெரிய சிக்கலையும் இல்லாம பண்றவராக்கும், ரொம்ப ரொம்ப புத்தி இருக்கிறவராக்கும் அவர் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் நிறைய இடத்துல எல்லாம். அதனால നമ്മൾ അവരെയെ ശരണം പ്രാപിക്കലാം அப்படின்னு பரமசிவன் தேவர்கள்கிட்டையும் பிரம்மா கிட்டையும் சொன்னார். 55வது ஸ்லோகம். மிளித்வா வாசுதேவம் வை கர்த்தவ்யம் காரியசிந்தனம் பிரபஞ்சேன ஜ புத்யாஸ சம்விதாஸ்யதி சாதனம். வாசுதேவனை பார்த்து நமக்கு எல்லாத்தையும் சொல்லி யோசனை பண்ணலாம். புத்தியாலே ஆனாலும் சரி, ஏமாத்திட்டானாலும் சரி, அவர் எப்படியாவது இந்த விஷயத்தை சால்வ் பண்ணி தருவார், அதுல சந்தேகம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பரமசிவன் இங்க சொன்னதையாக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்லறார். அதனால வியாச உவாஜா. 56வது ஸ்லோகம். இதி ருத்ரவஜ ஸ்ருத்வா பிரம்மாத்யாசுர சத்தமா உபஸ்திதாஸ்தே ததேத்யுக்த்வா சிவேன சஹசத்வரா. இப்படி ருத்ரன் சொன்ன வார்த்தைகளை கேட்டுட்டு பிரம்மா தொடங்கின தேவர்கள் எல்லாம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னா வேகமா அவ அத்தனை பேரும் பரமசிவனோடு கூடிட்டு யாத்திரையானா. 57வது ஸ்லோகம். சோகீயைர்வாஹனை சர்வே யயோர் விஷ்ணு பதம் பிரதி முதிதான் சகுனான் திருஷ்டுவா காரிய சித்திகரான் சுபான். எல்லாரும் அவளோட வாகனங்களில் ஏறிண்டு காரிய சித்தி பிரதங்களாயிருக்கிற சுப சகுனங்களை பார்த்துண்டு சந்தோஷத்தோடு கூடிட்டு வைகுண்டத்துக்கு போனா. அவ எல்லாம் அவளோட வாகனங்களில் ஏறினா. பிரம்மா ஹம்சம் அப்படிங்கிற வாகனத்தில் ஏறினார். பரமசிவன் ரிஷப வாகனத்தில் ஏறிண்டார். இங்க தேவேந்திரனோடு வாகனமாயிருக்கிற ஐராவதத்தை இந்த மகிஷாசுரன் கொண்டு போயிட்டார். அதனால தேவேந்திரனுக்கு வாகனம் ஒன்றும் இல்லை. அதனால அவளோட வாகனத்துல போனா அப்படிங்கிறதுக்கு தேவேந்திரன் தொடங்கின தேவர்களுக்கொன்னும் வாகனங்கள் இருக்கிறதாயிட்டு இங்க நம்ம பார்க்கறதுக்கு சாதிக்காது. இருந்தாலும் அவ எல்லாம் அந்த தெய்வ சக்தியினால இந்த பிரம்மாவையும் பரமசிவனையும் பின்தொடர்ந்து போனா அப்படின்னு சொல்லலாம்.
அப்படி அவ போற வழியில நிறைய நிறைய சுப சகுனங்கள் அவ பார்த்தா. அதனாலேயே அவ சந்தோஷத்தோடு கூடி வைகுண்டத்துக்கு போனா. நம்ம போற காரியம் சக்சஸ் ஆயிட்டு முடியும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி சுபமான சகுனங்களாக்கும் அவ கண்டது வைகுண்டத்துக்கு போற வழியில. 58வது ஸ்லோகம். வவோர்வாதா சுபா சாந்தா சுகந்தா சுப சம்சின பட்சிணஸ்ச சிவா வாஜஸ்தத்ரோஜு பதி சர்வஷா. சுபம் சுபம் அப்படின்னு மங்களம் ஆசம்சிச்சுண்டு நல்ல இளம் தென்றல் அங்க வீசித்து வழியில எல்லாம் பட்சிகள் சகோர பட்சிகள் மாதிரி இருக்கிற பறவைகள் எல்லாம் சுப சூஜகமாயிட்டு பறக்கவும் சத்தம் போடவும் செஞ்சது. 59வது ஸ்லோகம். நிர்மலம் ச அபவத் வ்யோம திசஹ ச விமலா விமலாஹ ததா. நிர்மலம் சாபவத் வ்யோம திசஸ்ச விமலாஸ்ததா கமனே தத்ர தேவானாம் சர்வம் சுபம் இவ அபவத். சர்வம் சுபமிவ அபவத். வானம் தெளிஞ்சு நின்னுது, மழை மோட்டங்கள் ஒன்றும் இல்லாதக்கு தெளிஞ்சு நின்னுது. அதே மாதிரி எல்லா டைரக்ஷனும் ரொம்ப ரொம்ப கிளீனா இருந்தது. போற வழியில அசுத்தியா இருக்கிற ஒன்றும் பார்க்கவும் இல்லை. தேவர்களோடு அந்த யாத்திரையில எல்லாம் சுபமாயிட்டு பவிச்சது. அதனால எல்லாரும் சந்தோஷத்தோடு கூடிட்டு அந்த வைகுண்டத்துக்கு யாத்திரையானா. இப்படி சொல்லிட்டு ஸ்ரீமத் தேவி பாகவதத்துல 5வது ஸ்கந்தத்துல 7வது அத்தியாயம் முடிவடைகிறது.